அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் திரு அவை நல்லாயன் ஞாயிறு என்று அனுசரிக்கின்றது. பாஸ்கா காலத்திலே வருகின்ற இந்த ஞாயிறை நல்லாயன் குட் ஷெப்பர்ட் சண்டே என்று அழைக்கின்றது. இந்த ஆயன் என்கின்ற பதத்தினுடைய சொல்லினுடைய பொருள், இயேசு வாழ்ந்த காலத்திலே மிகவும் சாதாரணமான மனிதர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உபமானமாக இருக்கின்றது. காரணம், இந்த இஸ்ராயேல் மக்கள் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்டவர்கள், பெரும்பான்மையானவர்கள் செம்மறி ஆடுகளை மேய்க்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே இந்த செம்மறி ஆடுகள், எங்களுடைய நாட்டிலே ஆடுகள் இருக்கின்றன, செம்மறி ஆடுகள் குறைவாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அந்த பாலஸ்தீன அந்த பகுதியிலே ஆடுகளை, செம்மறி ஆடுகளை வளர்ப்பது அவர்களுடைய தொழிலுக்கும் அவர்களுடைய அன்றாட வாழ்வை கொண்டு செலுத்துவதற்கு வாழ்வாதாரமாக இந்த மந்தை மேய்த்தல். அந்த மந்தை மேய்க்கின்றவர்கள் ஒரு ஊரில் இருந்து இன்னும் ஒரு ஊருக்காக, ஒரு பகுதியிலிருந்து இன்னும் ஒரு பகுதிக்காக மேய்ச்சல் நிலங்களை நாடி செல்வது வழக்கம். இந்த மேய்ச்சல் நிலங்களை நாடி செல்லுகின்ற பொழுது அங்கு மலை அடிவாரங்கள், எங்கெங்கு மேய்ச்சல் நிலங்கள் இருக்கின்றனவோ, எங்கெங்கு நீரோடைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இந்த ஆயர்கள் வழிநடத்தி செல்வார்கள். நூற்றுக்கணக்காக இருக்கின்ற ஆடுகளை அவர்கள் வழிநடத்தி செல்லுவார்கள். இரவிலே இந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்திலே பட்டிகளை அவர்கள் அமைத்து பாதுகாப்பு கொடுப்பார்கள். இந்த ஆயனுடைய பண்புகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு மிகவே பொருத்தமானதாக இல்லாமல் இருந்தாலும், இந்த ஆயனுடைய பண்பு இயேசு தம்முடைய போதனையிலே யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் இயேசுவே நல்ல ஆயர் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். நல்ல ஆயர் என்றால் என்ன, யார் என்பதை அவருடைய ஒரு நல்ல ஆயனுக்குரிய பண்பை பார்க்கின்றதற்கு முன்னதாக, ஒரு சாதாரணமான சமூகத்திலே, அந்த காலத்திலே அவர்களுடைய சமூகத்தில் ஒரு ஆயனுடைய பங்களிப்பு என்ன, இயல்பு என்ன, வாழ்க்கை முறை என்ன, அவருடைய விருப்பு வெறுப்பு என்ன என்றதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். ஏனென்றால் இயேசு தம்மை நல்ல ஆயர் என்று சொல்வதற்கு முதலாக இந்த சமூகத்திலே ஆயர் என்கின்ற அந்த வேலையை செய்வதற்கு சிலர் கூலி ஆட்களாக வருவார்கள். கூலி ஆள் என்று சொன்னால் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றவர்கள், அந்த ஆட்டிற்கு சொந்தமானவர்கள் அல்ல, கூலி ஆட்கள். நாங்கள் எங்களுடைய சாதாரண வாழ்விலே சிலர் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், சிலர் தங்களுடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு பலரை கூலி கொடுத்து, சம்பளம் கொடுத்து அழைப்பார்கள். ஆனால் இந்த ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் இடையிலே, ஆயருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவை பற்றி பேசுகின்ற பொழுது இயேசு 2 வகையான மனிதர்களை ஒப்பிட்டு சொல்லுகின்றார். ஒன்று, கூலிக்கு மேய்க்கின்றவர்கள். கூலிக்கு மேய்க்கின்றவர்கள் பொதுவாக அதை இந்த ஆடுகள் மீது அவர்களுக்கு அக்கறை குறைவாக இருக்கும், தன்னுடைய சம்பளத்துக்கு வேலை செய்கின்றவர்கள். அதனால இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு போகின்ற பொழுது ஓநாய் போன்ற காட்டு விலங்குகள் இந்த ஆடுகளை பிடித்து சாப்பிடுவதற்கு வருகின்ற பொழுது அவர்கள் விட்டு ஓடிடுவார்கள். தங்களை தங்களுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தோடும், காசு வந்தால் போதும் என்ற ஒரு அக்கறையின்மையான ஒரு தன்மையோடும் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே இயேசு கூறுகின்றார், நான் நல்ல ஆயர் என்று. இன்னும் ஒரு வர்க்கத்தினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கொள்ளை அடிக்கின்றவர்கள், இந்த ஆடுகளை களவாடுகின்றவர்கள். தங்களுக்கு சொந்தமில்லாத இன்னும் ஒருவருக்கு சொந்தமான, இது எங்களுடைய சமூகங்களிலே இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான். ஆடு மாடுகளை வைத்திருக்கின்ற இந்த மிருகங்களை வளர்த்து அதிலே இருந்து பயன்பெற விரும்புகின்றவர்கள், அந்த சொந்தக்காரர்கள், அந்த உரிமை உடையவர்களிடம் இருந்து
அவர்கள் இந்த மிருகங்களை களவாடுகின்றது வழக்கம். ஓநாய்கள் போன்ற மிருகங்கள் இந்த ஆடுகளை பறித்து கொண்டு செல்வது போல மனிதர்களும் இந்த ஆடுகளிலே அவர்கள் ஆடுகளை களவாடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த 2 பேரை பற்றி அல்ல, நான் நல்ல ஆயர் என்று ஒரு உரிச்சொல்லோடு வைத்து பேசுகின்றார். நல்ல ஆயர், வெறுமனே ஆயர் மட்டுமல்ல. ஏனென்றால் எங்களுடைய பழைய ஏற்பாட்டை, முதல் ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறை வாக்கினர்கள் படிப்படியாக மக்கள் மனங்களிலே நீங்கள் வழிபடுகின்ற, ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள் அவர் ஒரு ஆயரை போன்றவர் என்று சொல்லி வர்ணிக்கின்றார். ஏனென்றால் ஒரு நல்ல ஆயர் என்ன செய்வார் என்றால், தன்னுடைய மந்தையை அவர்கள் பராமரிப்பார்கள். அந்த மந்தை மீது அவர்களுக்கு, அந்த ஆடுகள் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்கும், ஒரு சிறப்பான அக்கறை இருக்கும். பெயர் சொல்லி கூட அவர்கள் அழைப்பார்கள். இந்த ஆயர்களை ஒரு ஆயர் வழிநடத்தி கொண்டு போகின்ற பொழுது இந்த மந்தைகள் அந்த ஆயனை பார்க்காது, மேகத்தை பார்க்காது, அவர்கள் நிலத்தை தான் பார்த்து கொண்டு போகும். ஆனால் இந்த ஆயனுடைய குரலுக்கு செவி மடுக்குங்கள். இந்த ஆயனுடைய ஆடுகளுடைய குரலுக்கும் இந்த ஆயன் செவி மடுப்பான். இந்த செவி மடுத்தல் என்பது, குரலை இனம் கண்டு கொள்ளுவது ஒரு உறவினுடைய ஒரு ஆழமான நிலைப்பாடாகும். இன்னாரோடு இவர் பேசுகின்றார் என்றால் கண் தெரியாதவர்களும் இவரா என்று உடனடியாக இனம் கண்டு கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கிடையிலே ஒரு உறவு இருந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு. அது மட்டுமல்ல, இந்த ஆயர் என்ன செய்கின்றார்? இரவும் பகலும் இந்த ஆடுகளை வழிநடத்தி கொண்டு செல்லுகின்றவர் எப்பொழுதும் நல்ல பசும் புற்தரைகளுக்கு கொண்டு செல்வார். எவ்வளவு சிறப்பான முறையிலே அந்த புற்தரைகள் பச்சை பசீரண்டு இருக்கின்றனவோ அந்த இடங்களுக்கு வழிநடத்தி செல்லுகின்றார் நல்ல ஆயர். வெறுமனே ஒரு காஞ்ச பூமிக்கு வழிநடத்தி செல்ல மாட்டார். அது மட்டுமல்ல, இந்த வனாந்தர வாழ்க்கையில் எங்கும் தண்ணீர் இருக்காது. அதனால் நல்ல ஊற்றுக்களாக செல்லுகின்ற அந்த ஊற்றுக்கள் பெரிய ஆறுகளாக செல்வது ஆபத்தானது. ஏன்னால் இந்த செம்மறி ஆடுகள் அவை தண்ணீர் குடிக்கின்ற பொழுது அதனுடைய அந்த ரோமத்திலே இந்த தண்ணீர் உள்வாங்கப்பட்டால் அவைகள் அது ஆபத்தாக போய்விடும். அதனால் ஒரு மெல்லிய நீரோடைகள், நல்ல குளிர்ச்சியான தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்ற நீரோடைகளுக்கு, அந்த வற்றாத நீரோடைகளுக்கு அழைத்து செல்லுவார் என்று சங்கீதத்திலே சொல்லப்படுகின்றது. நானே இறைவனை பார்த்து நீரே நல்ல ஆயன் என்று சொல்லி, இந்த ஆயன் பல்வேறு துன்பங்கள் மத்தியிலே அவர் ஒரு கோலோடு செல்வார், ஒரு வளைந்த கோல். இவர்கள் ஆபத்து வருகின்ற பொழுது இழுத்து அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற பொழுது அல்லது தவறான பாதை சென்றால் இழுத்து விடுவார் உள்ளே. எல்லாவற்றையும் நேரிய பாதையிலே, நல்ல பாதையிலே, நன்மையை தேடி அவர்கள் மீது இருக்கின்ற கரிசனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு உழைப்பாக, கரிசனையினுடைய வெளிப்பாடாக அவர்கள் வழி நடத்தி செல்லுவார்கள். இப்படிப்பட்ட இந்த பண்புகளை எல்லாம் கொண்ட ஒரு ஆயன் நான் என்று சொல்லி, கடவுள் எப்படி அதே போன்று இந்த உலகத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அருட்சாதனமாக அவருடைய முகத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கரிசனையை, அவருடைய இயல்புகளை எல்லாம் முழுமையாக 100க்கு 100 வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஆயன் நானே என்று சொல்லுகின்றார். நானே என்று சொல்லும் பொழுது, இயேசு நான் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு தற்பெருமையினுடைய சொல்லல்ல. கடவுள் தமக்கு சொல்லுகின்ற அந்த பெயர். மோசே கேட்கின்றார், உம்முடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், இருப்பவர் நானே. நான் என்று சொல்லுகின்றது, நானே என்று சொல்லுகின்றது அவர் இருப்பவர், கடவுள், கடந்து இருப்பவர். அவருடைய இருத்தல் ஒரு நிறைவான நிறைகுடம் போல. அப்படிப்பட்ட இந்த இறைவனுடைய பிரசன்னம் எதுவும் குறைவுபடாத ஒரு பிரசன்னம். நிறைவான அன்பு, நிறைவான கருணை, நிறைவான பாசம், நிறைவான வழிநடத்துதல், நிறைவான ஞானம் என்று எல்லாவற்றினுடைய சும்மம் என்று சொல்வார். அதாவது ஹையஸ்ட், அதிகமாக நிறைந்த அவர் நிறைவாக இருக்கின்றார். தந்தை நிறைவுள்ளவர் போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இன்னும் ஒரு படி உயர்ந்து சென்று இயேசு சொல்லுகின்றார்,
நான் இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று. இந்த வாழ்வு என்பது கடவுளுடைய கொடை. இந்த வாழ்வை நிறைவாக வாழ்வதற்கு இறைவன் எங்களை அழைத்திருக்கின்றார். எங்களில் பலர் இந்த வாழ்வினுடைய அது ஒரு பொக்கிஷமாக, அதை ஒரு பெரும் கொடையாக, அது ஒரு அருளாக, ஒரு சிறந்த நிறைவுள்ள வாழ்வாக நாங்கள் பார்ப்பதில்லை. காரணம், அன்றாடம் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள், சவால்கள், துன்பங்கள், இழப்புகள், வேதனைகள், கண்ணீர்கள் இந்த வாழ்வினுடைய அழகை, நிறைவை அவை சில வேளைகளிலே அந்த நிறைவிலே இருந்து அது குறைவாக்கி விடுகின்றது. அதனுடைய அழகை கெடுத்து விடுகின்றது. இந்த அழகினால் வருகின்ற மகிழ்வை கெடுத்து விடுகின்றது. இந்த அழகினால், அந்த வாழ்வினால் கிடைக்கக்கூடிய நன்மைத்தனங்களை அதிலே இருந்து பறித்து விடுகின்றது. அதனால் இயேசு கூறுகின்றார், இந்த உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது வாழ்வை இழந்து விடக்கூடாது. அதனால் இந்த வாழ்வு தருவதற்குத்தான் இயேசு நல்ல ஆயராக தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த வாழ்வு பற்றி யோவான் நற்செய்தியிலே ஏராளமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது. வாழ்வு என்று சொல்கின்றது சாப்பிட்றதும் உண்ணுதலும் உடைத்துதலும் என்கிற அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கின்ற எங்களுடைய ஒரு போராட்டமான வாழ்வு, ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்வு, ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு வாழ்வு, கவலையுள்ள கண்ணீரோடே செல்லுகின்ற ஒரு பயணமாக இருக்கக்கூடாது. அதனால்தான் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு வாழ்வு மட்டுமல்ல, நிலை வாழ்வை தருவார். நிரந்தரமான வாழ்வு, கடவுளுக்குள் வாழுகின்ற வாழ்வு, கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு. இந்த சீடர்களுக்கு இயேசு அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது இந்த நெருக்கத்தை பற்றி அடிக்கடி அவர் ஆழமாக அவர்களோடு உரையாடுகின்றார். கடவுள் என்னை அன்பு செய்கின்ற, தந்தை என்னை அன்பு செய்கின்றார், நான் உங்களை அன்பு செய்கின்றேன். அவருடைய அன்பு ஒரு நிறைவான அன்பு. இந்த உலகத்திலே யாரும் எங்களை அப்படி அன்பு செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த அன்பிலே சுயநலம் கலந்திருக்கும், தங்களுடைய விருப்புகள் கலந்திருக்கும், தங்களுடைய ஆசைகள், தங்களுடைய லாபங்கள் கலந்திருக்கும். அதிகமான நல்ல வழியாக அழகாக பேசுவார்கள், ஆனால் எதையொன்றை அவர்கள் உள் வைத்து பேசுவார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கலாம். கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் என்ற இந்த உறவு நிலையிலே குறைபாடுகள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவினுடைய இந்த உறவு என்பது ஒரு நிறைவான உறவு. அப்படிப்பட்ட அந்த உறவு தான் நல்ல ஆயர் என்று சொல்லுகின்றார். அந்த நல்ல ஆயர் என்ன செய்கின்றார் என்றால், இந்த நல்ல ஆயர் ஆடுகள் வாழ்வதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கின்றார். ஒரு ஆயன் மந்தைகளை வைத்திருப்பது அதிலே லாபம் பெறுவதற்காக. ஆனால் இங்கு இயேசு ஒரு படி உயர்ந்து சென்று ஒரு சாதாரண நல்ல ஆயனையும் பார்க்க இன்னும் ஒரு படி உயர்ந்து சென்று அந்த யோவான் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்திலே நீங்கள் நிறைவாக அந்த வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். இந்த உயிரை ஒரு கட்டாயத்தினால கொடுக்கவில்லை. ஒரு ஆள் கொடுக்கின்றதனுடைய அதி உச்ச நிலை உயிரை கொடுப்பது. இந்த உயிரை கொடுக்கின்ற இயேசு நான் மனமு நானாகவே முன் கொடுக்கின்றேன், கேட்டு கொடுக்கவில்லை. அதனால் இந்த வாழ்வு, அதாவது நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வு என்பது அது ஒரு கொடை. என்னுடைய உருவம் எப்படி இருக்கலாம், என்னுடைய ஆற்றல்கள் எப்படி இருக்கலாம், என்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட தாக்கங்கள், இழப்புக்கள், காயங்கள் எப்படியும் இருக்கலாம். ஆனால் எங்களை நிறைவான ஒரு வாழ்வுக்கு இறைவன் அழைக்கின்றார். நிறைவான வாழ்வென்றால் நிறைய சொத்து பத்து வைத்திருப்பதல்ல. அதெல்லாம் நல்லது, தேவைகள். ஏராளமான பட்டங்களை பெற்று படிப்பதே, கற்றுக்கொள்வதே தங்களுடைய வாழ்க்கையின் முழுமையாக என்று கருதுகலாம். இவற்றின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற அகங்காரம், நான் என்ற அகங்காரம். இயேசு நானே என்று சொல்கின்ற பொழுது அவர் தன்னை 100% தாழ்த்தி அவருடைய தாராள சிந்தையில் தான் நான் என்று சொல்கின்றார். யார் அந்த நான்? நல்ல ஆயன் நான். ஆடுகளுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு
அந்த மந்தை மீது அக்கறை கொள்ளுகின்ற ஆயன். இந்த ஆயன் எங்களுடைய வாழ்விலே, கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு முன்மாதிரியாக வருகின்றார், ஒரு மாடலாக வருகின்றார், ஒரு ஐக்கனாக வருகின்றார். அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியாக கொடுக்கப்படுகின்றார். ஏனென்றால் தம்முடைய சீடர்கள் தம்மை பின்பற்ற வேண்டும் என்று, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அந்த இயேசுவினுடைய அன்பு செய்கின்ற ஆயருக்குரிய அந்த இயல்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்திருப்பவர்களோடு. அப்பொழுது அங்கு அவர்களுடைய அந்த அழைப்பு, ஆயருக்குரிய அழைப்பு என்னவென்றால், இந்த 10ஆம் அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்கின்ற பொழுது நீங்கள் என் சீடர்கள் என்று மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். உங்கள் மத்தியிலே மகிழ்ச்சி இருக்கும். இந்த கிறிஸ்தவ அழைப்பு, ஒரு ஆயருக்குரிய அழைப்பு என்பது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உள்ளார்ந்த ரீதியாக நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உண்பதால் மட்டும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, உண்ணாமல் இருப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா நான் செய்கின்ற அந்த தியாகத்திலே ஒரு மகிழ்ச்சி, இரட்டிப்பான மகிழ்ச்சி. அதனால் இந்த மகிழ்ச்சி, உள்ளார்ந்த மகிழ்ச்சி என்பது இந்த நல்ல ஆயனுக்குரிய பண்புகளை எங்களிலே வளர்க்கின்ற பொழுது நாங்கள் முகம் மலர்ந்து இருப்போம். எங்களுடைய சொல்லும் செயலும், எங்களுடைய உறவாடல்களும் நடத்தையும், எங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாம் இந்த ஆயருக்குரிய இயல்போடு அவை அமைந்திருக்கின்ற பொழுது நாங்கள் வெறுமனே ஆயர் என்கின்ற ஒரு பதவியிலே திரு அவையிலே இருக்கின்றவர்கள் அல்ல, மட்டுமல்ல, எல்லோரும் இந்த ஆயனுக்குரிய பண்பை உள்வாங்கி கிரகித்து அதை எங்களுடைய இயல்பாக்கி அந்த எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து வழிந்தோடுகின்ற ஒரு வாழ்க்கை முறையாக, உறவாடல்களாக, ஒருவர் மற்றவருக்கு ஆயர்களாக திகழ்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.